A to Z எவ்ரிடே நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இப்போ இந்த சேனலில் நான் மூட்டு வலி ஜவ்வு தேய்மான பிரச்சனைக்கு எளிமையான வீட்டு வைத்தியம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்காங்க. நிறைய பேர் அதில் கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அவங்க கேட்டிருக்கிற கேள்விகளுக்கு பெரும்பாலும் ஏன்னா ஒரே மாதிரி கொஸ்டினாக தான் வருது. ஒரு சிலர் வெவ்வேறு கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க கேட்ட கேள்விக்கு இப்போ நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். சரிங்களா? ராதா அப்படிங்கிறவங்க என்ன கேட்டிருக்காருன்னா, இந்த மூட்டு வலி ஜவ்வுக்கு பத்து போடுறது மட்டும்தான் காமிச்சிருக்கிறீங்க, அது எவ்வளவு நாள் கழித்து அந்த பத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. ஆனால் அவருடைய மூட்டு வலியை ஜவ்வானது, மூட்டு வலி தேய்மானம், மூட்டு வலி எவ்வளவு நாளாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ணோம். அது பட்டு ரொம்ப நாள்பட்ட மூட்டு வலியாக இருந்தால் நாம் 2-3 முறை அது மாதிரி பண்ணணும். அதே மாதிரி ரொம்ப கம்மி லெவலில் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். ஆனால் இவர் கேட்டிருக்கிற கேள்வி பிரகாரம் என்னென்னா, ரொம்ப ஜவ்வு அடிபட்டிருக்கு, ரொம்ப நாளானதாக இருந்தால் அந்த மூட்டுக்கு நான் வீடியோவில் காமிச்சிருக்க பிரகாரம் நீங்கள் அந்த பத்து போட்டுவிட்டு அதை என்ன பண்ணணும்னா 3 days 3 நாளைக்கு நீங்கள் அதை அப்படியே விட்டுடணும். 3 நாளைக்கு அப்புறம் மறுபடியும் அந்த கட்டை பிரிச்சுட்டு வேற ஒரு கட்டு நீங்கள் மறுபடியும் போடலாம். அந்த ஒரு 3 நாள்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் நீங்கள் தாராளமாக அதை அவாய்ட் பண்ணிடலாம். அடுத்தது இந்த சுமதி கவனா அப்படிங்கிறவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, எலும்பொட்டி தலையை ஏன் போடவில்லை அப்படிங்கிறாங்க. இந்த எலும்பொட்டி தலை அப்படிங்கிறது என்னன்னா, நம்மளுடைய எலும்புகள் ஒடிந்து விட்டால் அல்லது வீரல் விட்டுருச்சு அல்லது கீழே விழுந்து எலும்பு ஒடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இதுக்கு தான் அந்த எலும்பொட்டி தலையை பயன்படுத்துவாங்க. அந்த எலும்பை சரியான பக்குவமாக கரெக்டான பொசிஷனில் வச்சு அது மேலே அந்த எலும்பொட்டி தலையினுடைய தலையை அரைத்து நல்லா பத்து மாதிரி போட்டு நல்லா கட்டு போட்டுருவாங்க. அப்போ அந்த எலும்பானது அப்படியே உழைந்த எலும்பு ஒட்டிக்கும். அதனால தான் அதுக்கு எலும்பு ஒட்டி தலைன்னு பேர் வந்திருக்கு. ஆனால் நம்ம இங்கே எலும்பு ஒட்டி தலை பயன்படுத்த வேண்டிய தேவையில்லை. ஏன்னா நம்ம ஜவ்வு பிரச்சனைக்காக தான் இதை பயன்படுத்துகிறோம். கீதா அப்படிங்கிறவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த கட்டு எத்தனை நாளைக்கு ஒரு முறை மாற்றி கட்ட வேண்டும், மொத்தம் எத்தனை முறை கட்ட வேண்டும், கால் ஊன்றி நடக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தயவு செஞ்சு நீங்கள் கால் ஊனி நடக்க வேண்டாம். இந்த கட்டு போடுறப்ப நீங்கள் என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக யூ டேக் பெட் ரெஸ்ட். நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம மறுபடியும் நம்ம அந்த கட்டு போட்டு நடந்து வந்தாலோ நடந்து போனாலோ என்ன ஆகுன்னா, மறுபடியும் அது அந்த ஜவ்வானது கூடுவதற்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதை நைட்டில் ஒரு முறை போட்டு 3 நாள் விட்டுருங்க. 3 நாளுக்கு அப்புறம் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அதே மாதிரி போடுங்க. மறுபடியும் ஒரு 3 நாள் விடுங்க. இது மாதிரி நீங்கள் போட்டுகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அந்த மூட்டு வலி பிரச்சனைகள் நன்றாக தெரியுதா, நீங்கிருச்சின்னு தெரியும் போது நீங்கள் அதை விட்டுடலாம். ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் கால் ஊனி நடக்கலாம், ஓடலாம், எது வேணுமாலும் செய்யலாம். என்னங்களே, இந்த கட்டை போட்டுக்கிட்டு தயவு செஞ்சு நீங்கள் கால் ஊனி நடக்க வேண்டாம். அடுத்தது இன்னொரு நண்பர் கேட்டிருக்காரு, வணக்கம் ஐயா, மூட்டு ஜவ்வு உடைந்து 7 வருடங்களுக்கு மேல் ஆகிறது. ஏன் பாவம் இவர் 7 வருஷமாக அந்த மூட்டு ஜவ்வு உடைஞ்சதை விட்டு வச்சிருக்காருன்னு தான் எனக்கு தெரியல. இதுக்கு இந்த மருந்தை பயன்படுத்தலாமா, இந்த வைத்தியத்தை பயன்படுத்தலாமான்னு கேட்குறாரு. கண்டிப்பாக பயன்படுத்தலாம். ஆனால் உங்களுக்கு உடனே நல்லாக வாய்ப்புகள் ரொம்ப கம்மி, கொஞ்சம் லேட் ஆகும். அதே நேரத்தில் இந்த கட்டு போட்டுவிட்டால் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் நடக்கவோ அசையவோ ஆடவோ கூடாது. நீங்கள் டேக் இட் பெட் ரெஸ்ட். 3 நாளைக்கு ஒரு முறை இது மாதிரி 10 போட்டு இந்த கட்டை நீங்கள் எடுத்துடணும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டு. வலி இல்லை பரவாயில்லன்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அந்த கட்டு போடுறத விட்டுடலாம். முருகன் அப்படிங்கிறவர் ஹவு மெனி டேஸ்ன்னு கேட்டிருக்காரு, எத்தனை நாளைங்கிறாரு. ஆனால் இது நீங்கள் அந்த மூட்டு வலி குணமாகிற மட்டுமே தாராளமாக போடலாம். நீங்கள் 1 or 2 times இது மாதிரி பண்ணாங்களா 3 நாளைக்கு ஒரு முறை அந்த கட்டை ரிமூவ் பண்ணிட்டு வேறு கட்டு போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 அல்லது 3 கட்டுலேயே அந்த மூட்டு வலி குணமாகிவிடும். ஜோதி கிருஷ்ணா அப்படிங்கிறவங்க நீர் வாத நோய்க்கு மருந்து சொல்லுங்க ஐயா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நீர்வாத நோய்க்கு தனியாக ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம்.
அதே மாதிரி நிறைய பேர் சார் உங்களுடைய செல் நம்பர் கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க. என் செல் நம்பர் கொடுத்தோன்னா நிறைய பேர் உடனே ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். இருந்தாலும் நான் என் செல் நம்பர் தரும்போது கண்டிப்பாக தரேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் A to Z everyday 2019@gmail.com அப்படிங்கிற இதுக்கு வந்து நீங்கள் மெயில் அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கு உண்டான பதில் நான் வந்து உங்களுக்கு நான் ரிப்ளை மெயில் கொடுக்குறேன். கலைவாணி அப்படிங்கிறவங்க வந்து சார் மூக்கு சதை வளர்ச்சிக்கு ரெமெடி சொல்லுங்கன்னு சொல்லிக்கிறாங்க. இது சம்மந்தமாக நான் வேற ஒரு வீடியோ உங்களுக்கு ரெடி பண்ணி நான் அப்லோட் பண்ணி காட்டுறேன். சுந்தரம் அப்படிங்கிறவர் வந்து 2 சக்கர வாகனம் ஓட்டிய போது கீழே விழுந்து ஜவ்வு கிழிந்து விட்டது, இந்த முறை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனால் அவருக்கு வந்து அந்த ஜவ்வு கிழிந்தது எங்கே, கால்லையா, முதுகு, கை, மூட்டுலையா, அல்ல எந்த இடத்துல வந்து ஜவ்வு டேமேஜ் ஆனதுங்கிறத பற்றி அவர் சொல்லலை. இருந்தாலும் இதை அவரை பயன்படுத்தி பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு நல்ல பலன் கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ராம் பாபு அப்படிங்கிறவர் குவைத்தில் வசிச்சிட்டு இருக்காரு. அந்த குவைத்தில் இருந்து அவர் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஐயா, எனக்கு இடது கால் முட்டி ACL ஜவ்வு முழுவதும் கிழிந்து விட்டது. அதுக்கு வந்து MRI ஸ்கேன் செய்து விட்டேன். MRI ஸ்கேன் போட்டு பார்த்துட்டாராம். இப்போ அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காராம். இதை நான் பயன்படுத்தலாமான்னு கேட்குறாரு. நீங்கள் வந்து இதை வந்து ஒரு 2-3 முறை பயன்படுத்தி பாருங்கள். 3 நாளைக்கு ஒரு கட்டு வீதம் ஒரு 4 கட்டு போட்டு பாருங்கள். உங்களுக்கு அந்த மூட்டு வலியானது குறைந்து அந்த ஜவ்வு தேய்மான பிரச்சனைலேருந்து கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா தாராளமாக இதை நீங்கள் ஒரு பயன்படுத்தினீங்கன்னா ஒரு 6-7 கட்டு போடும்போது கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். நஜிமா என்பவர் வந்து இது முதுகு வலிக்கு போடலாமான்னு கேட்டிருக்காங்க. முதுகு வலிக்கு இது போட்டு கட்ட முடியாது. அதனால் முதுகு வலிக்கு நான் தனியாக வேற ஒரு ஆயில் எப்படி தயாரிக்கிறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ வச்சு நீங்கள் தாராளமாக செய்யலாம். ரமேஷ் அப்படிங்கிறவர் வந்து பிரண்டை அரைத்து போடலாமா அப்படின்னு கேட்டிருக்காரு. பிரண்டை அரைத்து வந்து போடலான்னா மூட்டு வலிக்கு வந்து நீங்கள் பிரண்டை அரைச்சி அதை வந்து நல்லா 10 மாதிரி போட்டு விட்டிங்கன்னா ஒரு நல்ல அருமையான ரெமெடியாக இருக்கும். ஆனால் இது வந்து மூட்டு ஜவ்வு தேய்மானத்துக்கு இது வந்து ஓரளவு தான் கேட்கும். தாராளமாக இதை நீங்கள் வந்து போடலாம். அப்துல் மாலிக் என்பவர் வந்து என்ன சொல்லிக்கிறான்னா, இடுப்பு ஜவ்வு விலகலுக்கும் இடுப்பு எலும்பு தேய்மானத்திற்கும் 2க்கும் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டிருக்காரு. இந்த 2க்குமே நான் வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணி உங்களுக்காகவே அந்த வீடியோ நான் மிக விரைவில் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். ஹரிணி என்பவர் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, இது என்ன இலை தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஆவாரம் இலை. அதைப்பட்டது நம்ம பொங்கலுக்கெல்லாம் காப்பு கட்டும்போது இந்த ஆவாரம் இலை, வேப்பம்பூ, வேப்ப இலை, அப்புறம் வந்து இந்த காப்பு கட்டும்பாங்க பாருங்கள், அதில் வந்து இந்த பூ வந்து இந்த செடியை வந்து வச்சு கட்டுவாங்க. இது சம்மந்தமாக ஏற்கனவே கணேஷ் அப்படிங்கிறவர் என்ன சொல்லிட்டாருன்னா, இது ஆவாரம் இலை அப்படின்னு சொல்லி அவருக்கு ரிப்ளை கொடுத்துருக்காரு. கணேஷ், உங்களுக்கு நன்றி. காக்கா பாபு அப்படிங்கிறவர் சத்தம் சரியாக கேட்கவில்லை அப்படிங்கிறாரு. அவருக்காக நான் வந்து இந்த மருந்து இந்த என்னென்ன இதில் கலந்துருக்கு அப்படிங்கிறத பற்றி நான் சொல்கிறேன். ஆவாரம் செடி இலை எடுத்துக்கலாம். ஆவாரம் செடி இல்லைன்னா ஆவாரம் பூ பொடியோ அல்லது பூவோ கொஞ்சம் எடுத்துக்கலாம். அடுத்தது என்ன பண்ணால் சிறிதளவு வெல்லம், அதாப்பட்டது மண்டை வெல்லம் சிறிதளவு, அப்புறம் கோழி முட்டையின் வெள்ளைக்கரு எடுத்துக்கணும். அப்புறம் கருப்பு உளுந்து, அதாப்பட்டது தோல் நீக்கப்படாத உருண்டையாக உள்ள கருப்பு உளுந்தை எடுத்து நல்லா மிக்சியில் போட்டு அடித்து மாவாக பொடி செஞ்சு வச்சுக்கணும். முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஆவாரம் இலை தூள் வந்து கொஞ்சம் போடுறீங்க. அடுத்தது வந்து சிறிதளவு வெள்ளத்தை அதில் போடுறீங்க. அடுத்தது கோழி முட்டையை உடச்சி ஊற்றுறீங்க. இந்த கருப்பு உளுந்து மாவு வந்து அதில் கொஞ்சம் போட்டு எல்லாத்தையும் நல்லா பேஸ்ட் மாதிரி கலக்கிடுறீங்க. கலக்கி அப்படியே அந்த துணியில் கொஞ்சம் லேசாக தடவி நீங்கள் வந்து எந்த இடத்துல வந்து மூட்டு ஜவ் விலகி இருக்கோ அந்த இடத்துல வந்து முதல்ல அந்த துணியை போட்டு அப்படியே ஒரு சுற்றும் போது அந்த ஈரத்துக்கு மேலே அப்படியே லேசாக இப்போ அந்த ஈரத்தின் மேலேயே வந்து அப்படியே அந்த பொடி அந்த கருப்பு உளுந்து தூளை மேலாக தூவி விட்டு அப்படியே நீங்கள் கட்டினா போதும். இந்த கட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இறுக்கமாக பிடிச்சிக்கும். 3 நாளைக்கு ஒரு முறை இந்த கட்டை ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் மறுபடியும் புது கட்டு போட்டுக்கலாம். இது இல்லாமல் பல நண்பர்கள் வந்து ரொம்ப நன்றி தெரிவிச்சிருக்காங்க.
மற்றும் இது யூஸ்ஃபுல்லான வீடியோ. தினேஷ் பாபு அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நவீன்குமார் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தி மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் ஒன் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருக்கு வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன். மேலும் நிறைய நம்முடைய சப்ஸ்கிரைபரை வந்து நிறைய பேர் வந்து இந்த வீடியோவை லைக் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் நிறைய விஷயங்கள் அதாப்பட்டது. ராமசாமி அப்படிங்கிற வந்து சூப்பர் வெல்கம் அப்படின்னு கொடுத்துருக்காரு. அவருக்கு எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன நேயர்களே, இனி இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் வந்து நான் உங்களுக்கு போடுறேன். உங்களுடைய ஒத்துழைப்பை எனக்கு வந்து தொடர்ந்து வழங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.